வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து PSLV C-60 ராக்கெட் இன்று இரவு 9:58 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணமாக கத்தார் செல்கிறார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் நேற்று இரவு ஜார்ஜியாவில் காலமானதை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நாளை இரவு நடைபெறவுள்ள புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைவர் திரு அஜித் குமார் சிங்லா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஸ்பேடெக்ஸ் மிஷன் எனப்படும் ஸ்பேஸ் டாக்கிங் சோதனையை இஸ்ரோ தொடக்கியுள்ளது. விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து PSLV C-60 ராக்கெட் இன்று இரவு 9:58 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கான 25 மணி நேர கவுண்டவுன் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. சேசர் என்னும் STX-01 மற்றும் டார்கெட் என்னும் STX-02 ஆகிய 2 செயற்கைக்கோள்கள் புவியிலிருந்து 476 கிலோமீட்டர் தொலைவில் வெவ்வேறு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படுகின்றன. நிலவின் தாதுப் பொருட்கள் இந்திய விண்வெளி மையம் அமைப்பதற்கான முன்னோட்ட பணிகளை இந்த செயற்கைக்கோள்கள் ஆய்வு செய்யும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஸ்பேடெக்ஸ் ஸ்பேஸ் டாக்கிங் சோதனை வெற்றி அடைந்தபின் மனித விண்வெளி பயணம் மற்றும் செயற்கைக்கோள் சேவை பணிகளை வெற்றிகரமாக மேற்கொள்ளும் நாடாக இந்தியா விளங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்ப பணி குறைந்த செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சந்திரனுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் செயற்கைக்கோளை தரையிறக்கி பூமிக்கு திரும்பவும் பாரதிய ஆந்தரிஷ் நிலையத்தை உருவாக்கவும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கைக்கோள்களுக்கு இடையேயான பிரித்தல், வேகம் மற்றும் வழி நடத்துதல், 2 நிறுத்தப்பட்ட விண்கலங்களுக்கு இடையே மின்சார பரிமாற்றம், கலப்பு விண்கல கட்டுப்பாடு ஆகியவற்றில் துல்லியமாக செயல்படும் தொழில்நுட்பம் கொண்ட தேர்ச்சி பெற்ற 4வது நாடாக இந்தியா விளங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று 2 நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ளார். அம்மாநிலத்தின் வல்சாத் மாவட்டத்தில் உள்ள தரம்பூரில் ஸ்ரீமத் ராஜ் சந்திரா மிஷனின் ஆண்டு விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இன்று மதியம் அவர் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் குஜராத் மாநிலத்தின் நிதி மற்றும் எரிசக்தி துறை அமைச்சர் திரு கனுபாய் தேசாய் மற்றும் உள்துறை இணை அமைச்சர் ஹர்ஷ்வி சங்கவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணமாக கத்தார் செல்கிறார். இந்த பயணத்தின் போது அவர் கத்தார் பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல்தானியை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான அரசியல், வர்த்தகம், எரிசக்தி, முதலீடு, கலாச்சாரம் மற்றும் பல்வேறு துறைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்ய உள்ளனர். வரவிருக்கும் 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இன்று புதுடில்லியில் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய 5வது ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமை ஏற்ற அவர் முதலீடு மற்றும் பொது சொத்து மேலாண்மை, பொருளாதார விவகாரங்கள், தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு துறை சார்ந்த செயலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் நேற்று இரவு ஜார்ஜியாவில் காலமானார். அவருக்கு வயது 100. 1977 முதல் 1981 ஆண்டு வரை அமெரிக்க அதிபராக பணியாற்றிய அவருக்கு 2002 ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அவரது மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு பார்வை கொண்ட ஜிம்மி கார்ட்டர் உலக அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக அயராது உழைத்தவர் என்று பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அமெரிக்க உறவுகளை வளர்ப்பதில் அவரது பெரும் பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். புதுச்சேரியில் நாளை இரவு கடற்கரை சாலையில் நடைபெறவுள்ள புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பணியில் ஈடுபடும் காவலர்களின் செயல்பாடுகள் குறித்து காவல்துறை தலைவர் திரு அஜித் குமார் சிங்லா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில்
காவலர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இதுகுறித்து காவல்துறை துணைத் தலைவர் திரு சத்தியசுந்தரம் கூறுகையில், நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் 2025 புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக காவல்துறை சைடுல இருந்து என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ரொம்ப எலாபரேட்டா நம்ம பண்ணியிருக்கோம். 2000க்கும் மேற்பட்ட காவல் அலுவலர்களை வைத்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. டிராபிக்ல இருந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிளைன் கிளாத்லயும் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃப்ரம் செக்யூரிட்டி சைடு, ஸ்பெஷல் பிரான்ச் சைடுல இருந்து அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப எலாபரேட்டா பண்ணியிருக்கோம். அதோட பிரீஃபிங் இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம மெயினா செலிப்ரேஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பீச் ரோடு, நம்ம ராக் பீச்னு சொல்லுவோம், அங்கதான் மெயின் செலிப்ரேஷன். ஆல்ரெடி நம்ம எல்லா டிபார்ட்மெண்டோடவும் நம்ம கோஆர்டினேட் பண்ணி பிடபிள்யூடி, முனிசிபாலிட்டி, டூரிசம், ஃபிஷரி டிபார்ட்மெண்ட், எல்லாரும் கூட எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி நம்ம ஒரு 10 கம்பார்ட்மெண்டா இந்த இடத்த நம்ம பிரிச்சு பப்ளிக் அலோவ் பண்ணுவோம். எல்லாரையும் அலோவ் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம கம்ப்ளீட்டா ஒரு தடவை ஆன்டிசிபேட்டரி செக் பண்ணிடுவோம். ஹேண்டல்டு மெட்டல் டிடெக்டர்ல செக் பண்ணி தான் நம்ம உள்ள அலோவ் பண்ணுவோம். நைட்டு 12:30 வரையும் அவங்க செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்கள டிஸ்பர்சல் ஆக சொல்லி நம்ம அவங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்படும். இன்று நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் திரு நாரா சைத்தன்யா, திரு பிரவீன்குமார் திரிபாதி, திரு கலைவாணன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றனர். இந்திய தேர்தல் ஆணையம் அண்மையில் வெளியிட்டுள்ள விரிவான புள்ளி விவரங்களின்படி 2024 மக்களவைத் தேர்தலில் நாட்டிலேயே அதிக பெண் வாக்காளர்களை புதுச்சேரி பதிவு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. புதுச்சேரியில் 10,23,699 வாக்காளர்களில் 5,42,979 பேர் பெண் வாக்காளர்கள் என்றும், குறிப்பாக மாஹே சட்டமன்ற தொகுதியின் அனைத்து 31 வாக்குச்சாவடிகளிலும் பயிற்சி பெற்ற பெண் அதிகாரிகளால் பிரத்யேகமாக பணியாற்றி வரலாறு படைத்துள்ளதாக அவர் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் யூனியன் பிரதேசத்தில் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். பதிவு செய்யப்பட்ட 151 திருநங்கை வாக்காளர்களில் சுமார் 70% பேர் வாக்களித்துள்ளனர் என்றும், நோட்டா வாக்குகள் 12,199 இருந்து 9,763 குறைந்துள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தேர்தல் ஆர்வலர்கள் ஆகியோர் தேர்தல் குறித்த புரிதலை மேம்படுத்தும் விதமாக தேர்தல் ஆணைய இணையதளத்தில் இடம்பெற்றுள்ள தரவு தொகுப்புகளை ஆராயுமாறு தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் கேட்டுக் கொண்டுள்ளார். 2024 ஆண்டில் புதுச்சேரியில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு நாளை இரவு 8:30 மணிக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை மற்றும் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது. இதில் புதுச்சேரியின் முக்கிய அரசியல் நிகழ்வுகள், அரசின் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறுகிறது. இந்தியாவிற்கு எதிரான 4வது பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வது மற்றும் கடைசி நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 184 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. கடைசி டெஸ்ட் போட்டி அடுத்த மாதம் சிட்னியில் தொடங்குகிறது. சந்தோஷ் டிராபி கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் மேற்கு வங்க அணி 4-2 என்ற கோல் கணக்கில் சாம்பியன் சர்வீசஸ் அணியை வென்று 47வது முறையாக இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கேரள அணி மணிப்பூர் அணியை 5-1 என்ற கோல் கணக்கில் வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. ஐதராபாத்தில் நாளை இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டியில் மேற்கு வங்கம், கேரள அணிகள் களம் காண்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து PSLV C-60 ராக்கெட் இன்று இரவு 9:58 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணமாக கத்தார் செல்கிறார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் நேற்று இரவு ஜார்ஜியாவில் காலமானதை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நாளை இரவு நடைபெறவுள்ள புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைவர் திரு அஜித்குமார் சிங்லா தலைமையில் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.